சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழக ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநிலத்துக்கு மாற்றம். கேரள ஆளுநர் RV ஆர்லேக்கருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு. உங்கள் கனவு சொல்லுங்க என்ற திட்டம் அறிமுகம். பொதுமக்கள் மத்தியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உரையாடல். லெபனானில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உட்பட மொத்தம் 8 பேர் உயிரிழப்பு. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் 2வது அரையிறுதிப் போட்டி. இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்த் போஸ் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து மேற்கு வங்கத்துக்காக புதிய ஆளுநராக தமிழக ஆளுநர் RN ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேற்கு வங்க ஆளுநர் CV ஆனந்த் போஸின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். அதோடு புதிய ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். இதில் கேரள ஆளுநர் RV ஆர்லேக்கருக்கு தமிழக ஆளுநர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாகாலாந்து புதிய ஆளுநராக நந்த்கிஷோர் யாதவும், தெலுங்கானா ஆளுநர் ஜிஷ்ணுதேவ் வர்மா, மகாராஷ்டிரா ஆளுநராகவும், பீகார் மாநில ஆளுநராக சையதாடா அசைனும், தமிழக ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநில ஆளுநராகவும், லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா இமாச்சல பிரதேச ஆளுநராகவும், டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா லடாக் துணைநிலை ஆளுநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் உங்க கனவு சொல்லுங்க என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி முதலமைச்சர் MK ஸ்டாலின் பொதுமக்களிடையே உரையாற்ற உள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் உங்க கனவு சொல்லுங்க என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலந்து கொண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி பொதுமக்களிடம் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ஆங்கிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ள மாவட்ட தொலைநோக்கு ஆவணம் என்ற ஆவணத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டு தமிழ்நாடு 2030 பெருங்கனவை பறைசாற்றும் திட்டம் குறித்து உரையாற்றுகிறார். இந்நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். லெபனானில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உட்பட மொத்தம் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியதில் ஈரான் உச்ச தலைவர் காமேனி உயிர் மாய்க்கப்பட்டார். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்கர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதற்கிடையே லெபனானின் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதில் 77 பேர் உயிர் மாய்க்கப்பட்டனர். இந்நிலையில் தெற்கு லெபனானில் உள்ள நெபதியா பகுதியில் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உட்பட மொத்தம் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதால் லெபனானில் இருந்து இதுவரை 83,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளதால் அங்கு பெரும் மனிதாபிமான நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. மும்பையின் வான்கடை மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 2வது அரையிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 253 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 254 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 246 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 7 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றதுடன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தில் எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது என துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் உள்ள கரந்தை தமிழ் சங்கம் நுழைவாயிலில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மற்றும் கல்லூரியின் முன்னாள் செயலாளர் ராமநாதன் ஆகியோரது மார்பளவு உருவ சிலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடலை சட்டசபையில் பாடக்கூடாது என ஒரு கூட்டம் சொல்லித் திரிகிறது என்று பாஜக விமர்சித்தார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டுமென சட்டசபையில் அரசாணை போட்டவர் கலைஞர் என்றார்.
கலைஞர் மற்றும் ராமநாதன் சிலையை திறந்து வைக்க வாய்ப்பு கொடுத்த தமிழ் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்தார். செம்மொழி வீரர் ராமநாதர் உடைய பங்கு சிறப்பு வாய்ந்தது என்று புகழாரம் சூட்டினார். புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தில் எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது என குற்றம் சாட்டினார். ராமநாதனுடைய சிலையை உங்களுடைய முன்னிலையில் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியுடைய துவக்கத்துல தமிழ்தாய் வாழ்க்கை நாம பாடியிருக்கின்றோம். இங்கு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல தமிழ்தாய் வாழ்க்கை நாம பாடுகின்றோம். அதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தது இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம். தமிழ்தாய் வாழ்க்கை முதலாக பாடப்பட்டது இந்த கரந்தை தமிழ்ச்சங்கத்துலதான். அதன் பிறகு 1970களில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த தமிழ்தாய் வாழ்க்கை தமிழ்நாடு அரசுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவிச்சாங்க. இது வெறும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தான், இதற்கு எங்கு நம்முடைய மரியாதை செலுத்த தேவையில்லை என்று ஒரு கூட்டம் சொல்லிச்சு. ஜெயக்குமார் வேண்டுமென்றால் தாவேக்காவில் இணையலாம் என்று, அவருக்கு அதிமுகவில் சீட் கிடையாது என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோவிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமது வாக்கு ஜனநாயகத்தை காக்கின்ற வாக்கு என்றும் அதை வீணாக்காமல் திமுகவை வீழ்த்த வாக்களியுங்கள் என்று வலியுறுத்தினார். தேர்தல் களத்தில் திமுகவினர் கவர்ச்சிகரமான திட்டங்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்றார். தாவேக்காவிடம் வந்துவிடுவோம் என கூறி திமுகவிடம் கூடுதல் சீட்டை காங்கிரஸ் பெற்று இணைந்துள்ளது என்று கூறினார். ஜெயக்குமார் வேண்டுமென்றால் தாவேக்காவிற்கு வரலாம் என்றும், அவருக்கு அதிமுகவில் சீட்டு கிடையாது என்றும் தெரிவித்தார். நம்முடைய வாக்கு என்பது ஒரு ஜனநாயகத்தை காக்கின்ற வாக்கு. நம்முடைய வாக்கு என்பது அளவிட முடியாத ஒரு வாக்காக இருக்கிறது. அது வீணடிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி யாரிடத்திலே இருக்கிறதோ அவருக்கு வாக்களிக்கின்ற போதுதான் நம்முடைய பொன்னான வாக்குகள் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் என்ற முறையில் டிவிகேவுடைய தலைவர், வருங்கால தமிழகத்தை ஆளப்போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒருவராலும் முடியுமே தவிர எவராலும் முடியாது என்ற வரலாற்றை படைக்கின்ற வகையில் அனைவருமே ஒருங்கிணைந்து ஒரே முகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கிற நிலையை மாற்றுவதற்கு இன்று 5000 என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த 5000 என்பது எல்லோரும் பார்க்கின்ற போது, குறிப்பிட்டு காட்டுகிற போது உங்களுக்கு தெரியும். கோவையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நரேஷ் பன்சால் தலைமையில் ஒருநாள் தேர்தல் பயிலரங்கம் நடைபெற்றது. கோவையில் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட பொருளாளர்களுக்கான ஒருநாள் தேர்தல் பயிலரங்கம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் நரேஷ் பன்சால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தேர்தல் காலத்தில் நிதி மேலாண்மை செய்வது எப்படி, தேர்தல் செலவின கணக்குகளை திட்டமிட்டு பராமரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர் விரிவாக விளக்கம் அளித்தார். தொடர்ந்து தேர்தலை முன்னிட்டு மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு அமைப்பு வலுப்படுத்துதல் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தமிழக பாஜக பொருளாளர் சேகர், இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியம், கோவை மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூரில் 3414 தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டைகளை வழங்கும் பணியை நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி துவங்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார். கரூரை அடுத்து காந்தி கிராமம் பகுதியில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்ட அரங்கில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய பணியாளர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் வெபல்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கரூர் மாநகராட்சி மேயர் கவிதா, ஆணையர் சுதா, தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர் ரமேஷ், மாவட்ட தாட்கோ மேலாளர் முகிலன் உள்ளிட்ட அரசு துறை அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆரசுவாமி 3414 தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டைகளை வழங்கும் பணியை துவங்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தூய்மை பணியாளர்கள் பணிகள் தொடர்பாக குறைகளை ஆரசுவாமி கேட்டு பதிவு செய்து கொண்டார். மேலும் தூய்மை பணியாளர்களுக்கான தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் சேவைக்குழு சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித ரமலான் மாதத்தின் 15வது நாள் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சேவைக்குழு சார்பில் சித்தூர் கேட் பகுதியில் உள்ள காதரியா பள்ளிவாசல் அருகே நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு சேவைக்குழுவின் தலைவர் அகில் அகமது தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மசூதியின் ஹஜ்ரத் இனாதுல்லா கலந்து கொண்டு நோன்பின் மகத்துவம் அதன் சிறப்பு குறித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு துவாவிற்கு பின்னர் கஞ்சி அறிந்து நோன்பினை திறந்தனர். இதில் அப்ரோஸ் பாஷா, சபீர் அகமது உள்ளிட்ட சிறார்கள் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாதவரம் அருகே பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கிடையே ரெட்டேரி ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை கல்பாளையத்தை சேர்ந்தவர்கள் கேசவன் மற்றும் சுப்பிரமணி சகோதரர்கள். இவர்கள் சென்னை மாதவரத்தில் உள்ள தங்கள் பட்டா நிலம் தவறாக நீர்நிலம் என வகைப்படுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியிடம் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவில் 1975ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட பட்டா அடிப்படையில் தங்களுக்கு சொந்தமானது என தெரிவித்தனர். இதையடுத்து ரெட்டில்ஸ் பாசன பிரிவு உதவி பொறியாளர் கடந்த மாதம் 19ஆம் தேதியன்று வெளியிட்ட கடிதத்தில் நிலம் நீர்நிலமாக கருதப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வழங்கிய உத்தரவுகளும் கருத்தில் கொள்ளப்படவில்லை என அவர்கள் மனுவில் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் 3 JCB வாகனங்களை கொண்டு வந்து பொதுமக்களின் கடுமையான எதிர்ப்புகளையும் மீறி காவல்துறையின் உதவியுடன் வீடுகளை இடித்து தள்ளினர். பட்டா நிலத்தில் பல வருடங்களாக வசிக்கும் மக்களின் வீடுகளை முன்னறிவிப்பின்றி இடிப்பது நியாயமா என பாதிக்கப்பட்டோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். வீட்டு இடம் தான், பட்டாலாம் இருக்கு. பட்டா இருந்தும் போலீஸ்காரங்கலாம் வந்தாங்க. அந்த பட்டாவை காமிச்சாலும் நின்று அது கவனிச்சு அது பார்த்து எதுவுமே கவனிக்க மாட்டாங்க. போய் மறிச்சாலும் ஸ்டேஷனுக்கு போறியா வீட்டுக்கு போறியான்னு கேக்குறாங்க. மறிக்க போனாலும் நாங்க 2-3 லட்ச ரூபா போட்டு செட்டுலாம் போட்டு இங்க 20-30 வருஷமா இங்கே தான் இருக்கிறோமே. அப்பெல்லாம் பட்டா இருக்குது. இப்போ திடீர்னு கவர்மெண்ட் இடம் இடிக்கிறாங்கன்னா நாங்க எங்க போறது? ஆனைமடுவு நீர்த்தேக்கத்தில் கடந்த 32 வருடங்களாக முன்பகுதியில் உள்ள வாய்க்காலை மட்டும் தோறுவாரி அதிகாரிகள் பெல் போட்டு எடுத்துக் கொள்வதாக விவசாயிகள் பரபரப்பாக குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புழுதிக்குட்டை ஆனமடைவு நீர்த்தேக்கம் உள்ளது. இதில் ஆயக்கட்டு தலைவர்கள் மற்றும் விவசாயிகள் கிணறு மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கும் விவசாய பாசனத்திற்கும் வேண்டி ஆனைமடைவு நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் திறக்க கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். தொடர்ந்து மனுவை பரிசீலனை செய்த மாவட்ட ஆட்சியர் அரசாணை பிறப்பித்ததை தொடர்ந்து வலதுபுறம் கால்வாயின் மூலம் வினாடிக்கு 45 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பழைய புதிய ஆயக்கட்டு தலைவர்கள் மற்றும் விவசாயிகள் தொடர்பாக பேசிய பொழுது கடந்த 32 வருடங்களாக முன்பகுதியில் உள்ள வாய்க்காலை மட்டும் தூர்வாரி அதிகாரிகள் பெல் போட்டு எடுத்துக் கொள்வதாக விவசாயிகள் பரபரப்பாக குற்றம் சாட்டினர். தமிழக அரசுக்கு பிரதான கோரிக்கையாக வாய்க்காலை தூர்வார குழுக்கள் அமைக்க வேண்டும் என கோரிக்கையாக விடுத்தனர். இதை தவறும் பட்சத்தில் விவசாய சங்க சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தனர். சேலம் மாவட்டங்க வாழப்பாடி தாலுகா ஆனைமடுவு நீர்த்தேக்க திட்டத்தில் புதிய ஆயக்கட்டினுடைய வலது இடதுபுற சங்க தலைவர்கள்லாம் பேசுகிறேங்க. என் பேர் சிவராமன். இன்றைக்கி எங்களுக்கு குடிநீருக்காக வேண்டியும் ஆடு மாடுக்கு தண்ணி இல்லைங்கிறது காரணத்துக்காக வேண்டியும் நாங்கள் கேட்டதுக்கு இணங்க ஒரு 10 நாளைக்கு முன்னே எங்களெல்லாம் வர வச்சு பழைய ஆயக்கட்டு புதிய ஆயக்கட்டு சார்பாக எல்லா விவசாயிகளும் வர வச்சு எல்லாம் கலந்துரையாற்றல் முடிவு பண்ணி பேசணும். அப்புறம் தீர்மானம் பண்ணி அங்கே ஜிஓ வந்ததுனால இன்றைக்கி தண்ணி திறந்து இன்றைக்கி 9 மணிக்கு தண்ணி திறந்துவிட்டாங்க. அந்த தண்ணி திறந்ததுக்கு நாங்கள் மிக்க மகிழ்ச்சிங்க. நாங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு நாங்கள் ஒரு நன்றி, எல்லா விவசாய சார்பாக நன்றி சொல்கிறோங்க. கந்தர்வக்கோட்டை அருகே தனியார் நிலங்களில் அனுமதியின்றி வெண்கம்பம் நடும் தனியார் சோலார் நிறுவனங்களை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கல்லால்கோட்டையில் கிராம மக்கள் பட்டுக்கோட்டை சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் தனியார் நிலங்களின் அனுமதியின்றி மின்கம்பம் நடும் தனியார் சோலார் நிறுவனங்களை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகளை கண்டித்தும் கிராம மக்கள் கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து வந்த கந்தர்வக்கோட்டை காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதையடுத்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். கீழே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் வரைக்கும் பல முறை பல நபர்களால் புகார் அளித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதனால இன்று கல்லாக்கோட்டை கிராம மக்கள் சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது பென்னாகரம் அருகே காலமாக பயன்படுத்தி வந்த சாலையை மீட்டு தர வேண்டுமென வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டத்திற்கு உட்பட்ட கடைமடி கிராமத்தின் அருகே உள்ள முதுகாம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம மக்கள் காலமாக பயன்படுத்தி வந்த சாலையை மீட்டுத்தர கோரி பொதுமக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். இதுகுறித்து அரசியல் தலைவர்களிடமும் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகளிடமும் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் இதுவரை சாலையை மீட்டுத்தர எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரும்பாலை காவல்துறையினர் மற்றும் பென்னாகரம் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் மாவட்ட ஆட்சியர் அல்லது வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதை ஏற்காத காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்து பேருந்தில் ஏற்றி சென்றனர். ஆலங்குடியில் மதுபோதையில் தாறுமாறாக லாரியை இயக்கி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள தனியார் அரிசி ஆலையிலிருந்து 20 டன் அளவுள்ள அரிசியை லாரியில் ஏற்றிக்கொண்டு வீரமணி வந்துள்ளார். இவர் அதிக போதையில் லாரியை தாறுமாறாக ஓட்டி சென்றதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். தொடர்ந்து வடக்காடு முக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே எதிரே மரக்கட்டை லோடு ஏற்றி வந்த லோடு ஆட்டோ மீது மோதியதில் லோடு ஆட்டோ ஓட்டி வந்த மேலாத்தூரை சேர்ந்த ஜோதிமுத்து படுகாயமடைந்தார். மேலும் இச்சம்பவத்தில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மதியழகன், சண்முகம் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து படுகாயமடைந்தவர்களை பொதுமக்கள் மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநருக்கு தர்ம அடி கொடுத்து ஆலங்குடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அத்தோ கடையில் சாப்பிடுவதற்கு பணம் கேட்ட விவகாரத்தில் கடையின் உரிமையாளர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வியாசர்பாடி இந்திரா காந்தி நகரில் வசித்து வரும் பாலமுருகன் என்பவர் அதே பகுதியில் அத்தோ கடை நடத்தி வருகிறார். மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பெரம்பூர் பகுதி துணை செயலாளராக உள்ளார். இவரது வீட்டின் இவரது அண்ணன் ரவி குடும்பத்தினர் ஒரு மாடியிலும் பாலமுருகன் குடும்பத்தினர் மற்றொரு மாடியிலும் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலையில் 3 மணியளவில் பாட்டில் உடைவது போன்ற சத்தம் கேட்டதும் ரவி என்பவர் ஓடி வந்து பார்த்த பொழுது பீர் பாட்டில் உடைந்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடனே அதனை அணைத்த நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் ரோந்து பணியில் இருந்த MKP நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வியாசர்பாடியை சேர்ந்த கருணாநிதி, தனுஷ்ராஜ், அவரது அண்ணன் மோனிஷ்ராஜ், SA காலனி பகுதியை சேர்ந்த சந்தோஷ், புளியந்தோப்பு ஆடுதோட்டி பகுதியை சேர்ந்த ஸ்டீபன் ஆகிய 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அண்ணன் தம்பிகளாக தனுஷ்ராஜ், மோனிஷ்ராஜ் ஆகிய இருவரும் 2 தினங்களுக்கு முன்பு அத்தோ கடையில் சாப்பிட்டுவிட்டு பணம் தராமல் தகராறில் ஈடுபட்டு கடையின் உரிமையாளர் பாலமுருகனை அடித்ததால் அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மிரட்டி அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் தனது நண்பர்களுடன் பாலமுருகன் வீட்டின் முன்பு பெட்ரோல் பாட்டில் வீசியது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பண்ருட்டி அருகே தேச மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி வைத்தீஸ்வரன் கோவில் ஆதீனம் ராஜ மகாதேவ சிவாச்சாரியார் கலந்து கொண்டார்.
கடலூர் மாவட்டம் எலந்தம்பட்டியில் உள்ள தேச மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் வைத்தீஸ்வரன் கோவில் ஆதீனம் ராஜ மகாதேவ சிவாச்சாரியார் கலந்து கொண்டார். இதில் முன்னதாக மங்கள இசை, கணபதி பூஜை, கோபூஜை தொடர்ந்து நடைபெற்றது. இதன் பின்னர் யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடாகி விமான கோபுர கலசத்துக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி அருகே ஆலஞ்சேரி கிராமத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் சிவாலயத்தில் போர்ப்பதத்தம் தணிந்து உலக அமைதி வேண்டி சிறப்பு மகாயாக பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் ஆலஞ்சேரி கிராமத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் போர்ப்பதத்தம் தணிந்து உலக மக்கள் அமைதியுடன் வாழ வேண்டியும் சிறப்பு மகாயாகம் நடைபெற்றது. இதில் 30 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு ஏராளமான வேல்வெளி பொருட்கள் உள்ளிட்டவைகள் இடப்பட்டு பூரணஹூதி தீபார்த்தனை செய்யப்பட்டது. இதன் பின்னர் புனித நீரால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. களவை அருகே ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அடுத்து வெள்ளம்பி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் பஜனை திருக்கோவில் மற்றும் நவகிரக மூர்த்திகளும் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகம் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை கலசத்தில் ஊற்றி சிவாச்சாரியர்கள் பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், வரலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்தனர். அதனைத் தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் கலசத்தை வேத பட்டாச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க விமான கோபுரத்திற்கு எடுத்து சென்று கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலின் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் மூலவருக்கு புனித நீரை ஊற்றி சிறப்பு பூஜை செய்தனர். விழாவில் வெள்ளம்பி கிராமத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழக ஆளுநர் RN ரவி மேற்கு வங்க மாநிலத்துக்கு மாற்றம். கேரள ஆளுநர் RV ஆர்லேக்கருக்கு தமிழக ஆளுநராக கூடுதல் பொறுப்பு. உங்கள் கனவு சொல்லுங்க என்ற திட்டம் அறிமுகம். பொதுமக்கள் மத்தியில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உரையாடல். லெபனானில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உட்பட மொத்தம் 8 பேர் உயிரிழப்பு. 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் 2வது அரையிறுதிப் போட்டி. இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.